ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்துட்டு திவ்ய ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அவனை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைக்கணும். சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நிவியும் எழுந்திரிச்சிடுவான், அவனையும் போய் பார்க்கணும். ஸோ கை குழந்தைய வச்சுட்டு ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோன்னா வச்சுங்களேன், அதுவே பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த விலாகில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத ஒன்று ஒன்று அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு தோசை தான் ஊற்ற போகிறேன். இந்த பச்சை பயிறு தோசைக்கு நைட்டே வந்துட்டு 1 கப்பு பச்சை பயிறு, 1/2 கப்பு பச்சரிசி, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். மற்ற மாவு அப்படின்னா தான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த தோசை ஊற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நம்ம அரைச்சிட்டு உடனே ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நேற்று நைட்டு இன்னும் சொன்னான், இதை வந்துட்டு ஊற வைடி, நல்லா இருந்துச்சு அன்னைக்கு, இன்னைக்கு காலையில் அதை செஞ்சு கொடு அப்படின்னா, அதனால நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன். இதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதை அப்படியே போட்டு அரைச்சிக்க வேண்டாம். இது கூட வந்துட்டு நமக்கு இஞ்சி தேவையானா போட்டுக்கலாம். நான் இஞ்சிலாம் இப்போ போடுறதில்ல, அப்படியே போட்டு அரைக்க போகிறேன். இதை ரொம்ப மைய அரைக்கணும்லாம் கிடையாது, லைட்டாக அரைச்சாலே போதும். நம்ம இட்லி மாவு தோசை மாவு அரைப்போம்ல, அந்த பதத்துக்கு அரைச்சாலே போதும். இந்த பயிர் தோசைக்கு வந்துட்டு நம்ம மாவை தண்ணியாக அரைக்கக்கூடாது, இது மாதிரி கெட்டியாக தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லா வரும். இதுக்கு நம்ம எப்பயுமே வந்து சட்னி பார்த்திங்கன்னா கார சட்னி தான் வைக்கணும். ஏன்னா இதுவே வந்துட்டு பயிருங்கிறதுனால லைட்டாக வந்துட்டு இனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கார சட்னி வச்சு நம்ம இதுக்கு தொட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சார் தூங்கிட்டு இருக்காரு, அதான் சவுண்டு விடுறாரு. இந்த தோசையை 2 தோசை சாப்பிடலாம், மேக்ஸிமம் 3 தோசை சாப்பிடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா இதுலேயே வந்து பசி அடங்கிடும். இந்த தோசையை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு தோசை மாவில் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இதை நைட்டே வந்துட்டு ஊற வச்சுட்டு காலையில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஒரு தடவை செஞ்சேன், வினோக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிட்டு, அதனால அடிக்கடி செய்ய சொல்லுவோம். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்தா, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து டேஸ்ட் ஒட்டிச்சு. ஆனால் எங்கள் வீட்டு பெரிய வாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அத்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு நல்லதுன்னா இதெல்லாம் சாப்பிட்ருவேன் நான். அந்த ஹேருக்கு நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே சாப்பிட்ருவேன். பச்சை பயிறு நம்ம உடம்புக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. சிட்டு, பாக்கி மாவு இருக்குல்ல, அதை நான் தலையில் தேய்ச்சிக்கிட்டுமா? அதெல்லாம் தலைக்கு தேய்க்கக்கூடாது. அதெல்லாம் வெந்தயம் போட்டிருக்கு, அப்புறம் பச்சை பயிறு, அப்புறம் வேற என்னது, இஞ்சிலாம் போடல. இஞ்சிலாம் போடல. இந்த தோசை ஊற்றுறதுக்கு அரைச்சி கொஞ்சம் கூட கிடையாது, மாவு வேணும். வயிற்றுக்கு போகுது, அது முடிக்கு வந்துடும். இல்லடி, டேண்ட்ரஃப் இருக்குடி லைட்டா, அதுதான் தேய்ச்சி விட்டுருங்க. இதை தேய்ச்சா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா நீ ஏதாவது பண்ணிட்டு இருக்காத, மாவுல தொடாத. மாவு தோசைக்கு தான் வேணும். நான் கொஞ்சம் எடுத்துப்பேன். சாப்பிடுறது. ஆனால் இதுக்கு வந்து கார சட்னி நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த இதுக்கு வந்துட்டு காரமாக சட்னி அரைச்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கார சட்னியே ட்ரை பண்ணுங்க. என்னாடி எனக்கு கறி போனதை கொடுத்துருக்க, மறைச்சி வச்சிருக்கேன் ஒரு மேலே, அது பைத்திய அது கருந்து போல உள்ள வந்துட்டு நிவிய பார்க்குற கேப்பில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டு அதிகமாக. உனக்கு மட்டும் நல்ல தோசை, எனக்கு மட்டும் கருகி போனது. அது கருகலைடா, ஏன்னா கருவிட்டுங்கிற லைட்டாக செவந்துட்டு, ஓவராக செவந்துட்டு. சாந்தினதுன்னா வச்சுக்கேன்,
அப்படியே அடை மாதிரி இருக்கும் கருப்பாக. இந்த மாதிரிலாம் யாருமே செஞ்சு தர மாட்டாங்க சின்ன வயசில் எனக்கு. இப்போ நான் செஞ்சு தரேன், அது திங்க மாட்டேங்குது உன் பிள்ளை. அப்போ ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம இதெல்லாம் பழக்காட்டும் போது வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம பின்காலத்துலலாம் ஆமாம், குழந்தைங்களுக்கு சொல்கிறோம். பச்சை பயிர் இப்போலாம் நம்ம கடையில் தானே பச்சை பயிர் வாங்குவோம். அப்போல்லாம் நாங்கள்லாம் போவோம் பயிர் பிடுங்கிறதுக்கு. பயிர் பிடுங்கி நிறையா பயிர் பிடுங்கி வச்சுருப்போம். அதில் இத்தினோன்னு தான் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து ரோட்டில் போட்டு அடித்து அதை பயிர் எடுத்து அதை போய் அரைச்சிட்டு வருவோம். பயிர் உருண்டை, கெட்டி உருண்டைக்கெலாம் சொல்கிறோம்ல, அதுமாரி பயிர் உருண்டை இருக்குது. அது அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது இங்கே அதிகமாக வந்துட்டு பயிர் போட மாட்டாங்க, மல்லாக்கொட்டை தான் யூஸ் இங்கே மல்லாக்கொட்டை. எங்கள் ஊர்லலாம் பயிர் போடுவாங்க மல்லாக்கொட்டையில், ஆனால் அதிகமாக அந்த அளவுக்கு வராது. உங்கள் ஊரில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சமாக தான் கிடைக்கும். அந்த லைஃப்ல வந்துட்டு வேற மாதிரிங்க. சனி ஞாயிறுனா வச்சுங்க கிளம்பிடுவோம் பயிர் பிடுங்கிறதுக்கு. பயிர் எடுக்க போகிறோம் பயிர் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கையெல்லாம் இந்த இடத்துலலாம் பழுத்து போயிடும் பிடுங்கிறது. இருந்தாலும் ஆசையாக போவோம், ஃப்ரெண்டு கூட ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போவோம். சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்துட்டு நான் வெளியில் வயலுக்கு இது மாதிரிலாம் வேலைக்கு போகிறேன்னா வீட்டில் வேலையே பார்க்க விட மாட்டாங்க. அதனால தான் வந்துட்டு வெளி வேலையெல்லாம் பார்க்குறீங்க, வீட்டு வேலையாக பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், வீட்டு வேலையே எனக்கு அவ்வளோ பார்த்ததில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. எதனால் பார்க்கலன்னா நான் அதிகமாக வெளியில் தாங்க வேலைக்கு போயிட்டுருப்பா. காலேஜ் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போய் காலேஜ் விட்டுட்டு வந்தோன்னே சாயந்தரம் வேலைக்கு கிளம்பிடுவான். அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது சீத்துவை. வயல் வேலைக்கு அது மாதிரிலாம் போனேன். 4:30 மணிக்கு காலேஜ் விட்டு வருவேன், வேலைக்கு போயிடுவேன். காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 9 மணிக்கு காலேஜ் பஸ் வரும். 8 மணிக்கெலாம் வந்துடுவேன். 8 மணிக்கு வந்து கிளம்பி 9 மணிக்கு பஸ்ஸு போவேன். அந்த மாதிரி எத்தனை காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வேலைக்கு போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஈரோடு வேலைக்கு போயிட்டேன். ஆமாம், நான் வந்து கல்யாணத்துக்கே வந்து 18 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். கல்யாணம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிவிட்டு 18 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். நிறையா நான் கஷ்டப்பட்டுருக்கா இது ரொம்ப நிறையானா ரொம்ப ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கே ஏதோ சொல்லியிருந்தோம். இல்லை நம்ம ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தோம்ல தம்பியை வச்சுட்டு டிவி பார்க்கறதுக்கு கூட. ஆமாம், இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தா இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட நிறையாவே அனுபவிச்சிருக்கோம். சரி, அந்த கண்டென்ட்டுக்கு வீடு கிடைக்கல, அதனால வந்து அந்த ஆத்தா வீட்டில் போயிட்டு எடுத்தோம். அது என்ன கண்டென்ட்னா, இந்த மாதிரி டிவி பார்க்க வந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போயிருப்போம். அங்கே வந்துட்டு நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டீசெண்டாக இல்லை, ரொம்ப நேரம் டிவி ஓடும் அப்படின்ட்டு. அந்த கான்செப்டுக்கு வந்து இது மாதிரி உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்திருந்தால் நீங்கள் ரொம்ப மோசமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, இது மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி வந்ததுனால தான் அந்த கான்செப்டே எடுத்தோம். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். 90s கிட்ஸ் நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா அனுபவிச்சிருக்கேன். யாராவது துணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. இப்போ நான் புதுசாக ட்ரெஸ் எடுத்து போகிறேன்னா அப்போல்லாம் யாராவது வந்தாங்கன்னா வச்சுங்களேன், பெரியவங்களாம் கொஞ்சம் பணக்காரவங்களாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்களாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்களா, அதை நமக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த ஒரு ஆவல். அவங்களாம் கொடுப்பாங்க, ஏழையாக இருக்கிறவங்களுக்குலாம் இதை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ நான் அதெல்லாம் வாங்கி போடும்போது ஆசையாக இருக்கும். அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் வந்திருக்கோம். சரிங்க, ஓகேங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்காக பார்க்கலாம். எனக்கே என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, தலைவலிக்கு தான் என்னமோ பண்ணுது. இதுதான் பிரச்சனை. ஏதாவது பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டா, என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேது. என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. காலையிலேருந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குது. சின்னவர் வேற கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எழுந்திரிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்தில் தான் இங்கே வந்து சாப்பிட்டோம். அவர் முடிச்சிட்டாரு. சரிங்க, நம்ம வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீர்காழியில் தான் இருக்கோம். இப்போ நேற்று எடுத்த விலாக் வந்து நல்லா கண்டினியூ பண்ணவே முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வேறு. சரின்னு சொல்லிட்டு தான் மறுநாள் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். 2 குட்டீஸ்க்கும் திவிக்கு இன்னைக்கு லீவ் ஆச்சா, சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வருவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சீர்காழியிலேருந்து எந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வைத்தீஸ்வரன் கோயில் எப்போ போனது? போன மாதம் போனது. இப்போ திரும்ப போயிட்டு இருக்கோம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனால் மன நிறைவு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அவ்வளோ பிடிக்கும் அங்கே.
அதை விட அங்க கொடுக்குற புளியோதரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்காக தான் நீ கூட்டு போறேன்னு சொல்லு. ஜி என்ன புளியோதரை சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்காக தான் அதுக்காக கூட்டு போறது. ஏன் எதுக்காகவும் இல்லை கோயிலுக்கு. அந்த பிரசாதம் சாப்பிட்டாதானே மன நிறைவு கிடைக்கும். ஆமா சரி சரி. அதை சாப்பிட்டா என்னமோ ஒரு அமிர்தத்தை சாப்பிட்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது. அதனாலதான் வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பிடுறது நானு. அதே சீத்துக்கிட்ட என்ன ஒண்ணுன்னா, எப்பவுமே வந்து வெளியில எங்கேயாவது நம்ம கூட்டிட்டு போனோம்னு வச்சுங்களேன், அவ முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும் அதிகமா. அந்த மாதிரியான ஒரு கேஸ். அட்டே ஹாப்பி, அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். எங்க கூட்டு போனாலும் தெரியாது, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா மட்டும் எனக்கு ரொம்ப தெரியும். அதான் சக்கரை பொங்கல் புளியோதரை அதுக்காக தான். கோட்டுக்கா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா மட்டும் இதுக்கு மட்டும் சோறு 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 கேட்கும். ஆமாவா? அதுதான் தெரியாது உனக்கு. இது வேற நேத்து நான் வந்து கமெண்ட்ல பார்த்தேன், நீங்க வந்து அம்மாவை இதுன்னு சொல்லாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுன்னு வந்துட்டு எப்படின்னா, நம்ம அப்பையில இருந்து அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸா டீப்பா இருக்கிறதுனாலதான் வந்துட்டு திடீர்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பேச தோணுது. அது எனக்கு தப்பாவே தெரியல. எனக்குமே தப்பா தெரியாது. நானுமே எங்க அம்மா ஏமா அப்படி பண்ற, நீ போமா அந்த ஒரு இது அப்படிங்கிறது வந்துரும். ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பெருசா நினைச்சிட்டாங்க. அப்புறம் அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் எப்பவும் போல ஒரே மாதிரி கேஷுவலா தாங்க இருக்கிறேன். A few minutes later. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஏங்க இங்கே உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிரசாதம்லாம் வாங்கிட்டோம். இந்த குட்டி வாண்டு இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் சாப்பிடவே விட மாட்டேன்ட்டான். சரி போகிற வழியில எங்கேயாவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். சூப்பரான இடம், வேற மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. பிக்னிக் வந்திருக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பிக்னிக் வந்திருக்கோம். நல்லா இருக்கா? நீ மெயின் பிக்னிக். இன்னொன்னு என்னன்னு தெரியுமா, வந்திருக்கேன். இன்னொன்னு என்ன தெரியுமா, அன்னைக்கு அப்பா எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அப்போ நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அப்போ நான் உன்னை கூப்பிட்டு வர மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. அதனால தான் இப்போ உன்னை கூப்பிட்டு வந்தோங்க. இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கா தங்கம்? இந்த இடம் பிடிச்சிருக்கோ இல்லையா, புளியோதரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே? உனக்கு தான். நீ உனக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு வேணாம், நம்ம 2 பேரும் சாப்பிட்டுப்போம். உங்களுக்கு இன்னும் 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ சாப்பிடலாம், ஓகேவா? என்ன அம்மாவும் அப்பாவும் சாப்பிட வந்திருக்கோங்க. சிரிக்குது பாரு அழகா. என்னதான் நம்ம வீட்டுல செஞ்சாலும் கோயில வாங்குறது. உங்க அண்ணனை பாரு ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, அங்க உங்க அண்ணனை பாரு. அவனை பாரு, புளியோதரை வேற சக்கரை பொங்கல், இது ஒரு வாய் அது ஒரு வாய். என்னது இது? புட்டு கொடுக்கணுமா? மிவிக்கு புட்டு கொடுக்கணுமா? கேமராமேனோட நிலமெல்லாம் இதான்டா சாமி. சாவுங்கடா. அத நான் சொன்னேன், சாவுங்கடா. அதுதான் நீ சொல்ல, நானே சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. போடு தள்ளு. பாரா, இதுல ஒரு வாய் அதுல ஒரு வாய். அததான் சொல்றேன், இது காரமா இருக்கும்போது அது இனிப்பாவை சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோங்கிறத பார்ப்போம். நீனும் சாப்பிடு, உனக்கு வாய் வருது தானே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, என்ன பண்றது, லேட்டா சாப்பிட்டு போ. சக்கரை பொங்கல் சூடா இருக்கா? சூடா இருக்கா? புளியோதரை சூடு இல்லை, சக்கரை பொங்கல் தான் சூடா இருக்கு. சக்கரை பொங்கல் நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு அங்கே வைத்தீஸ்வரன் கோவில் போனாவே இந்த இது சாப்பிடணுங்கிறதுக்காகவே வந்துட்டு நான் அழைச்சிட்டு போவேன் சீத்து. அதனால நான் அந்த கேப்பில் நானும் சாப்பிட்டுப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தியாலே சண்டே இன்னைக்கு சக்கரை பொங்கலோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா அன்னைக்கு வாங்கின டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் அந்த கஞ்சி தண்ணியோட கலந்த ஒரு டேஸ்ட் மாதிரி வருது. புளியோதரை நல்லா இருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டிராகன் படம் பார்க்க தாங்க வந்திருக்கோம். இது இந்த படத்தோட பேர் சொன்னி, என்ன பேரு? டைனோசர்னு சொன்ன பேரு. அதை நான் வாழ்நாளே மறக்க மாட்டேன். படம் பேரு என்ன பேருன்னு கேட்டா டைனோசர்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் இது நாள் வரைக்கும் டைனோசர் தான் இருக்கேன். இப்ப வினோஸ் சொல்லும் போதுதான் டிராகன் படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அது டிராகனா, நான் டைனோசர் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மாவை பத்தியா, இது வரைக்கும் படம் பேர் தெரியாம வந்துட்டு வந்திருக்கா பாரு தியேட்டருக்கு. இந்த தேட்டர் வந்து நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. சாப்பிட்டுட்டு சரி படத்துக்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால நம்ம படம் பார்க்கறது தாங்க வந்திருக்கோம். புளியோதரை தின்ன மயக்கம் அப்படியே தூக்கமா வருது. இவர் இப்ப தூங்கிட்டு இருக்காரு, உள்ள போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் பயம் வந்துட்டே இருக்கு. அப்ப ஆயிடும், அப்ப அழுவானோன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. பார்ப்போம், டிராகன் படத்தை பார்க்க விடுறானான்ட்டு.
நம்ம படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோங்க. நம்மளுக்கு புளியோதரை சாப்பிட்டது சக்கரை பொங்கல் சாப்பிட்டதே பசிக்கல. சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் சொன்னான். எனக்கு பசிக்கல வேணான்னு திவிக்கிட்டே கேட்டதுக்கு வேணான்ட்டான். வினோவும் எனக்கும் பசிக்கலன்ட்டானா சரி படத்துக்கு போயிட்டு அப்புறம் 5 மணிக்கு ஏதாவது டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மதிய சாப்பாடை கட் பண்ணிட்டோம். அதோடய ஸ்டாப் பண்ணிட்டோம். பழம் திவிதாங்க மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டும்தாங்க படத்துக்குன்னு வந்து முன்னாடியே வந்துட்டோம். அது இல்லாம கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கோம். இது வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு 11 மணிக்கு படம் ஆரம்பிக்க போறாங்கன்னா ஒரு 10:45 10:50 வந்துட்டு கிளம்பி விடியாருவோம். ஐயோ காரே இருந்தாலுமே பைக்கே இருந்தாலுமே சரி அப்படிதான் சீக்கிரம் 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 அப்படி ஒரு பதட்டத்துல தான் போவோம். இப்பதான் என்னமோ கோயிலுக்கு போயிட்டு ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்குது. சரி போலாமா? வாங்க போலாம். டேமேஜ் பயங்கரமா இருக்குடி. எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படம் கொஞ்சம் கூட லேக் ஆகல. அவ்வளோ பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அடுத்து பார்ப்போம். எனக்கு என்ன ஒன்றுனா நிவியை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் ஓடின மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். படம் முடிஞ்சிட்டான்னு கேட்குறப்ப அதை நினச்சி தான் காமெடியாக இருக்குது. எல்லாம் முடிஞ்சு. ஏன்னா நாங்கள் ஸ்நாக்ஸை வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால தான் இடையில இன்டர்வல்ல தான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். சீக்கிரம் வந்துச்சு இன்டர்வல். முன்னாடிலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எனக்கு எனக்கு லேட்டாக வந்த மாதிரி இருக்குதா உனக்கு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குதா? எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா இது வேற அழுவாரோங்கிற பயம் வேற. சீக்கிரம் படம் முடிய மாட்டேங்குது. இது அழுவாது. இது என்ன என்ன படம் பிடிச்சிருச்சா? படம் பிடிச்சிருச்சா? கொஞ்ச நேரம் பார்த்தோம். சரி உங்களுக்கு என்ன வேணும்? வேணாம் எது வேணாம். ஆமாம் சாப்பிட்டோம்ச்சில வேணாம். பப்ஸு வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க. நல்ல வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு எது வேணாம். மதியானம் சாப்பிடல அதனால் பப்ஸோடு ஓட்டியாச்சு. ஆமாம் பாப்கார்னும் வேணாம். அது படத்தை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன வேணும் நிவினுக்கு? என்ன வேணும் உனக்கு? பாப்கார்ன் வேணுமா? பாப்கார்ன் வேணுமா? பாப்கார்ன் இல்லை உனக்கு பப்ஸ் வேணுமா? எக் பப்ஸ் வேணுமா? அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. காஃபி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. சரி காஃபியாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். காஃபி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வாங்கிட்டு வராங்களான்னு தெரியல. காஃபி இருக்குமான்னு தெரியல. தங்கம் உனக்கு காஃபி வேணுமா? காஃபி வேணுமா டீ வேணுமா உனக்கு? சூடு தாங்க முடியல. அதான் எதுல பப்ஸ் இது வச்சிருப்பாங்கல இப்படி கையும் வச்சு பாரு. ஓகே ஏன் அங்க போன? எனக்கு டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு பார்த்தா பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க. ஐயோ பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். டீ தானே வாங்கி சொன்னேன். டீ கேட்டா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? பாப்கார்ன் இங்கே சாப்பிடவே எனக்கு பிடிக்காது. பட்டர் பட்டர் அது எனக்கு பிடிக்காது. நார்மல் பாப்கார்ன் தானே. ஓகேங்க நம்ம படத்தை பார்த்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்க கோயிலுக்கு போயிட்டு படத்துக்கு போயிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு டீ தாங்க போட்டு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தலைவலி. எல்லாருக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு நான் டீயை போட்டு வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். படம் செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்து அது நல்லா இருந்துச்சு. திவிக்கும் அதை சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவனை கூட்டிகிட்டு போனதுலேயே எங்களுக்கு ஹாப்பி. இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அவங்க அப்பா பேசும்போதெல்லாம் அப்படியே ஃபீல் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீலுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலைனாலும் போய் பாருங்கள். நல்லா இருக்குது படம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் கருத்துள்ள படமாக இருக்கும். காமெடியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஓகே ரிவ்யூலாம் இல்லை, இது என்னோட பர்சனல் கருத்து இது. ஸோ ஓகேங்க நான் வந்து டீயை குடிச்சிட்டு இந்த நாள் விலாகை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.